welcome back to the channel. I already completed 2 videos on stereochemistry. If you want, I will give the link in the description. In this video, I will talk about allenes, pyro compounds, biphenyls, another compound, cyclopanes, helical chirality, and cyclooctane. இதுக்கெல்லாம் வந்து ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் எப்படி போகிறது, ஃபஸ்ட் இந்த காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, எப்படி இருக்கும், என் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். Before enter into the topic, one small basic. If the double bond is like this, இதை வந்து நம்ம ஐசோலேட்டட் டபுள் பாண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்ட்ஸ். ஒருவேளை டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா இதை வந்து கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அல்லீன்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். அலைன்ஸ்னா இந்த மாதிரி இருக்கிறதா வந்து அலைன்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து டபுள் பாண்ட்ஸ் வந்து ஆட் நம்பர்லேயும் வரும், ஈவன் நம்பர்லேயும் வரும். நம்ம ஆர்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறதுனா என்ன? ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணிக்கன்னா இங்கே இருக்கிறதும் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருக்கணும். ஹெச் அந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா ஹெச்எஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருக்கணும். இதுதான் வந்து ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன். செகண்ட் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் தான் இருக்கணுமே தவிர ஆட் நம்பர் வந்து இருக்கக்கூடாது. ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னாவே அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதுதான் வந்து அலைன்ஸாக சொல்லியிருக்காங்க. அலைன்ஸ்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் மெயின் இன்ட்ரொடக்ஷன். ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். எப்பயுமே வந்து சேம் மேலே கீழே ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சேம் சப்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் டபுள் பாண்ட்ஸ் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒருவேளை கார்பன் டபுள் பாண்ட் சி, இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு ஹெச். இப்போ வந்து கரெக்டான டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷனில் இருக்குது. இங்கேயும் வேறு இது இருக்குது, இங்கேயும் வேறு இது இருக்குது. மேபி இது வந்து நம்ம ஏன்னு வச்சுக்குவோம். இது பி, இது சி, இது டி. ஏவும் பியும் தான் வந்து சேமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டியும் சியும் சேமாக இருக்கக்கூடாது. ஆனால் ஏவும் சியும் சேமாக இருக்கலாம். அதே மாதிரி பியும் டியும் சேமாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ஏவும் டியும் சேமாக இருக்கலாம். அதே மாதிரி பியும் சியும் சேமாக இருக்கலாம். ஆனால் இந்த சைடில் இருக்க இந்த 2 மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறமே தவிர இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது சேமாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதை தான் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 சேமாக தான் இருக்குது. ஏவும் டியும் சேமாக தான் இருக்கலாம். சியும் டியும் பியும் சேமாக தான் இருக்கலாம். ஆனால் ஏவும் பியும் சேமாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த சி வந்து sp2 ஹைபிரிடைசேஷனில் இருப்பாங்க. இவங்க வந்து sp-ல இருப்பாங்க, இவங்க வந்து sp2ல இருப்பாங்க. இப்போ இந்த காம்பவுண்டில் வந்து 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். எதனால? ப்ராப்பர் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லிட்டோம். அட் தி சேம் டைம் ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். ஏவும் பியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்குது. ப்ராப்பராகவும் சப்ஸ்டியூட் ஃபஸ்ட் கண்டிஷனே அக்செப்ட் பண்ணிச்சு. ரெண்டாவது ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் பார்க்கலாம். சப்போஸ் சி டபுள் பாண்ட் சி, இங்கே பிஆர் இருந்து இங்கே சிஎல் இருந்து, இங்கே சிஎல் இருந்து இங்கே பிஆர் இருந்ததுன்னா இதுவும் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இதுவும் ஏவும் இதை வந்து நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஏவும் இந்த பியும் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது 2ம் சேமாக தான் இருக்குது. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த 2ம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சரி. இதுவும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சரி. இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல் தான் சொல்லுவோம். சப்போஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மாலிகுல் வந்து எப்படி இருக்கும்? சி டபுள் பாண்ட் சி, இங்கே ஹெச், இங்கே எஃப், இங்கே பிஆர், இங்கே சிஎல். சப்ஸ்டியூஷன் ப்ராப்பராக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல இங்கேயும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் ப்ராப்பர் சப்ஸ்டியூஷனாக தான் இருக்குது. ஆனால் 1 2 3
ஆட் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து ஆட் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதே மாதிரி இது ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸே கொடுத்துருப்பாங்க, பட் சப்ஸ்டியூஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி சேமாக இருக்குது, அப்போ சப்ஸ்டியூஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. அப்படிங்கும்போது இதையும் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு தான் சொல்லுவோம். பட் ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்குது, ஆனால் சப்ஸ்டியூஷன் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லும்போது அதை வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு தான் சொல்லுவோம். நான் இந்த காம்பவுண்டை செக் பண்ணி பார்க்கலாம், ஆப்டிக்கலி ஆக்டிவா இன்ஆக்டிவான்னு. இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் இருக்குதா? இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது, அதுவும் கரெக்டு. அப்போ வந்து இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ். ஏன்னா அது வந்து சப்ஸ்டியூஷனும் ப்ராப்பராக இருக்குது, அட் த சேம் டைம் ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கோ. அலின்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ரெண்டே கண்டிஷன்ஸ் தான், ரொம்பலாம் அதிகமாக இல்லை, ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று, ப்ராப்பர் சப்ஸ்டியூஷனாக இருக்கணும். ரெண்டாவது, ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்ததுனாவே, கரெக்டான சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ் தான். அலின்ஸில் ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். அலின்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, டபுள் பாண்ட்ஸாக வரும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு டபுள் பாண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகி ஒரு ரிங்காக வந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 5 மெம்பரோ 6 மெம்பரோ எதாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு COOH, இங்கே ME, இங்கே H, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? இங்கே என்ன பண்ணோன்னா இந்த ரிங்கை ஒரு டபுள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்கும், இந்த டபுள் பாண்டை ஒரு டபுள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ மொத்தமாக ரெண்டையும் சேர்த்துனோம்னா நமக்கு 2 கிடைக்குது, ஈவன் நம்பர். அப்படின்னா வந்து இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படி மட்டும் சொல்லிக்கூடாது. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆயிருக்கா? அங்கே ப்ராப்பராக தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது ரெண்டு கண்டிஷன்ஸே அப்ளை பண்ணுறதுனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த மாதிரி ரிங் வந்தால் நம்ம கன்ஃபியூஸோ இல்லை பயப்படவோ தேவையில்லை. அந்த ரிங்கையும் வந்து ஒரு டபுள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 1 + 1 எவ்வளோ டபுள் பாண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ எண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மானிக்கல் வந்து இப்படி இருந்துச்சுன்னா C டபுள் பாண்ட் C, ஒரு 4 மெம்பர் ரிங்கு, C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு H, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு H, இப்படி வந்ததுன்னா மொத்தமாக எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ ரிங் இருக்குது? ஒரே ஒரு ரிங் இருக்குது. அப்படிங்கும்போது 3 வருது. அப்போ 3 வந்துச்சுன்னா ஆட் வந்துச்சுனாவே வந்து அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சப்போஸ் இதே இது C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு 4 மெம்பர் ரிங், இங்கே H, இங்கே CH3, இங்கே ஒரு H, இங்கே CH3, இப்படி இருந்ததுன்னா டபுள் பாண்ட் வந்து 1 இருக்குது, ரிங் வந்து 1 இருக்குது. அப்படிங்கும்போது இது ஈவனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ஒரு கண்டிஷனும் ஓகே பண்ணியாச்சு, ரெண்டாவது கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். இவ்வளோ தான் வந்து அலின்ஸோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ அலின்ஸுக்கு எப்படி RS நாமன்கில்ச்சர் போடலாம்? RS நாமன்கில்ச்சர் இன் அலின்ஸ். நான் இந்த காம்பவுண்டை வந்து ஆரா எஸ்ஸாங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஆப்டிக்கலி ஆக்டிவான்னு கண்டுபிடிக்கணும். 1 2 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. 1 இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். இப்போ இதுக்கு RS பார்க்கலாம். உங்கள் ஒரு டவுட் வரும், இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது, இதுக்கு எப்படி RS நாமன்கில்ச்சர் கொடுக்குறதுன்னு, எப்படி வந்து ஒரு நம்பரிங் கொடுக்குறதுன்னு டவுட் வரும். ஃபஸ்ட்டு வந்து பிளெயினில் இருக்கிறதுக்கு வந்து நம்பர் கொடுத்துடலாம். அப்படிங்கும்போது இது 1, இது 2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்கும்போது இது 3, இது 4. இப்போ நம்மளுக்கு நம்பரிங் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும். இது வந்து R ரொட்டேஷனில் இருக்குது. H எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், டேஷில் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆராக தான் இருக்க போகுது. சப்போஸ் காம்பவுண்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா C டபுள் பாண்ட் C, டேஷில் வந்து H, டேஷில் வந்து Cயை வச்சுக்கலாம், வெஜ்ஜில் வந்து H வச்சுக்கலாம். இங்கே C ME3, இங்கே ME. ஃபஸ்ட்டு பிளெயினுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். இங்கே பார்க்கும்போது இதுக்கு தான் ஃபஸ்ட் நம்பர், இதுக்கு வந்து செகண்ட் நம்பர், இதுக்கு வந்து தேர்ட் நம்பர், இதுக்கு வந்து ஃபோர்த் நம்பர். இதுக்கு ரொட்டேஷன் வந்து இப்படி தான் கொடுக்க முடியும். இது S தான் வரும். பட் H எங்கே இருக்குது?
ஹெச் வந்து வெஜ்ஜில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்ததுக்கு ஆப்போசிட் எழுதுவோம். அப்படின்னா இது ஆறுன்னு எழுதுவோம். இதே மாதிரி ரிங் வச்சு வந்ததுன்னா C+C ஒரு 6 மெம்பர் ரிங், இதில் ஒரு ME ஒரு மெத்தில் குரூப், ஒரு ஹெச், இங்கே ஒரு COOH, இங்கே ஒரு ஹெச். ஃபஸ்ட்டு வந்து பிளெயினில் இருக்கிறது தான் நம்ம நம்பரிங் கொடுப்போம். ஸோ இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 2, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுப்போம். ஸோ இதுக்கு 3, இதுக்கு 4. இதை நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3. ஹெச் வந்து டேஷில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்குவோம். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எஸ் தான். சப்போஸ் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்துருந்ததுன்னா அதை வந்து வரதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம், ஆப்போசிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இதில் ஆர்எஸ் நாமென்கிளச்சர் இன் அலைன்ஸ்க்கு இப்படி தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளெயினில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்பரிங் பண்ணிடுவோம். பிளெயினை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பேக் சைட் போவோம். சப்போஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆர்எஸ் போடுறது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளெயினில் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுப்போம். ஸோ இங்கேயான்னு பார்க்கும்போது சி இங்கே தான் என் கூட டபுள் பாண்டாக இருக்குது, அதுவும் 3 டைம்ஸ் பாண்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்தாவே அதை ட்ரிப்ளிகேட் பண்ணிக்கணும்னு இப்போ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதை பார்த்துருங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் நம்பரிங் வரும், இதுக்கு வந்து செகண்ட் நம்பரிங் வரும். இப்போ இங்கேயா ஃப்ரண்ட்லேயா இந்த இதுக்கான்னு பார்க்கும்போது இங்கேயே சியோட தான் அட்டாச் ஆயிருக்கு, இங்கே 2 ஹெச்சோட அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 1 2 3 3 ஹெச்சோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இதுதான் 3, இதுதான் 4. இப்போ 1 2 3 எஸ்ஸில் வந்துருக்கு. 4th குரூப் வந்து ஆனால் எங்கே இருக்குது? வெஜ்ஜில் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த எஸ்ஸை ஆராக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இவ்வளோதான் வந்து அலையன்ஸில் நம்ம ஆர்எஸ் நாமென்கிளச்சர் பார்க்குறது. ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் ஸ்பைரின். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அலையன்ஸில் வந்து என்னென்ன ரூல்ஸ் பார்த்தீங்களோ சேம் டிக்டோ அதே ரூல்ஸ் தான் ஸ்பைரினுக்கும். சேம் ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கணும், தென் ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கணும். இதுதான் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் ஸ்பைரின். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹெச்எஸ்லாம் வந்து டெர்மினல் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லேட்ரல் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. இதை வந்து லேட்ரல் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்பைரின்ஸ். நீங்கள் ஸ்பைரின்லேயே ஆப்டிக்கலி ஆக்டிவ் வந்து சேம் 2 கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ப்ராப்பர்லி சப்ஸ்டியூட்டடாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன? ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கணும். இங்கே பை பாண்ட்ஸுக்கு பதிலாக ரிங்ஸ் இருக்கும். அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் ஓகே பண்ணிச்சுன்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் ஸ்பைரின். இது கூட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ 2 ரிங் இருக்குது, 4 மெம்பர் ரிங்கே வச்சுக்குவோம். CH3, இங்கே CH3 வேணாம், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு NH2, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு NH2. இப்படிங்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் டெர்மினல் ஹைட்ரஜனில் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். லேட்ரல் ஹைட்ரஜனில் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே சேமாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணுமே தவிர இங்கே டிஃபர் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம பார்க்கலாம். 2 ரிங் இருக்குது. ஸோ 4 கண்டிஷன் அந்த ஆயிடுச்சு. 2வது கண்டிஷன் என்ன? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அப்போ 2மே இதாகிருக்கு. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் காம்பவுண்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா 3 மெம்பர் ரிங்காக இருக்குது, நம்ம என்ன நினைப்போம்? 3 மெம்பர் ரிங்காக இருந்தால் உடனே வந்து சரி ஓகே இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் வரும். ஏன்னா இங்கே மட்டும் ஒரு CH3 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு CH3 ப்ரெசென்ட் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த கைரல் சென்டர்னால இது வந்து கைரலிட்டி அட்டன் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்கிறோம். ரிங்ஸ் ஆடில் தான் இருக்குது, பட் ஸ்டில் இதை வந்து கைரல்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கைரல் சென்டருக்காக இதை வந்து கைரல் மாலிகுல்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் ஸ்பைரின். நோ ஆர்எஸ் நாமென்கிளச்சர் இன் ஸ்பைரின். அதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டுக்கு 6 ஐசோமரில் வருதா இல்லை எஸ் ஐசோமரில் வருதாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஆப்டிக்கலி ஆக்டிவான்னு பார்த்துக்கலாம். 1 2 2 இருக்குது, 2 ரிங்ஸ் இருக்குது, ஈவன் ரிங்ஸ் தான். ஸோ 1 கண்டிஷனுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 2வது கண்டிஷனும் வந்து ஓகேவாயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ அது 2 கண்டிஷனையும் ஓகே பண்ணனால இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். இந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஸோ இதுக்கு இப்போ ஆர்எஸ் நாமென்கிளச்சரை போட்டு பார்க்கலாம்.
சொன்ன நம்ம என்ன லிங்க்ஸில் சொன்னோமோ அதே தான். பிளெயினில் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்பரிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு 1, இதுக்கு 2, இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும்போது இங்கே 3, இங்கே 4. இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் வருது. ஸோ இது R. நம்ம ஒரு டைம் எதையும் செக் பண்ணிக்கணும். 4th ஒன் வந்து எங்கே இருக்குது, டேஷில் தான் இருக்குது, அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது R. சப்போஸ் காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்எஸ் நார்மல் கல்ச்சர் போகிறதுக்கு முன்னாடி அது கரெக்டான ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கா இல்லை அங்கே செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். இங்கே ஹெச், இங்கே ஒரு NH2. இங்கே வந்து 2 ரிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக தான் சப்ஸ்டியூட் ஆகிருக்குது, அப்படின்னா ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. ரெண்டாவது வந்து ஓகே. அப்படிங்கும்போது இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ இதுக்கு ஆரா எஸ்ஸான்னு போடலாம். எப்பயுமே வந்து பிளெயினில் இருக்கிறதுக்கு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. இதுவும் கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் தான் வருது. ஸோ R. ஹெச் வந்து எப்படி இருந்தாலும் 4th ஒன் வந்து டேஷில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, R தான். இவ்வளோ தான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஸ்பைரேன். ஸ்பைரேன் அப்படியே டிக்டாவாக கம்ப்ளீட்டாக அலின்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அங்கே வந்து டபுள் பாண்ட்ஸ் நிறையா வரும், இங்கே வந்து ரிங்ஸாக வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர மிச்சது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான் இருக்குது. நவ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் பைஃபினைல்ஸ். பைஃபினைல்ஸ்னால் என்ன, 2 பென்சீன் ரிங் இருக்க போகுது, அதுதான் வந்து பைஃபினைல்ஸ். இப்போ இங்கே வந்து என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு 2 பென்சீன் ரிங்கு அட்டாச் ஆகிருக்கு, சிங்கிள் பாண்டால் தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணுறோம், ஈஸியாக ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகக்கூடாது. ரொட்டேட் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருந்தால் தான் அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து ஹெச், இங்கே ஹெச் இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும், ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆயிரும். சப்போஸ் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பல்கி குரூப், ஒரு BR அந்த மாதிரி, இங்கே BR இருந்தால் மட்டும் பத்தாது, இங்கேயும் வந்து ஒரு BR இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், ரெண்டுமே பல்கி குரூப்பாக இருக்கும். அப்போ அதனால ரொட்டேட் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ணலின்னா என்ன, ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் பைஃபினைல்ஸ், அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்க போகுது. இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இன் பைஃபினைல்ஸ். ரொட்டேட் ஆகக்கூடாது 2 ரிங்கும். அதுக்கு நம்ம ஆர்த்தோ பொசிஷன் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நல்லா பல்கி குரூப்பாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹெச்ஓ இல்லை எஃப்ஓ இல்லை டிஓ இல்லை OH3O இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவுமே ஸ்மால் குரூப். இதோட வால்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறனால என்ன ஆகும்னா ஈஸியாக ரொட்டேஷன் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்த்தோ பொசிஷன் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்கி குரூப்ஸாக இருக்கணும். பல்கி குரூப்ஸ்க்கான ஆர்டர் இப்போ வந்து நம்ம எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ எது இருக்கலாங்கிறத ஒரு ஆர்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து BR ரொம்ப ரொம்ப பெருசு, அதுக்கடுத்தது CH3, ஏன்னா இங்கேயே ஒரு CH3, இங்கேயும் ஒரு CH3, இங்கேயும் ஒரு CH3 இருக்கும்போது பயங்கரமாக ரிப்பல் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்கி குரூப்ஸ் தான் வேணும். நெக்ஸ்ட்டு Cl, அதுக்கப்புறம் NO3, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது மெயினாக நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இதே வச்சு ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நமக்கு பைஃபினைல்ஸாக வந்து 2 பென்சீன் ரிங் இருக்கணும், அது கன்ஃபார்ம். 2 பென்சீன் ரிங் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு H, இங்கே ஒரு SO3H, இங்கே ஒரு SO3H, இங்கே ஒரு H, இப்படி இருக்கும்போது ஏன்னா இங்கே H இருக்குது. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக SO3H இருக்குது, அது பயங்கரமான பல்கி குரூப் தான், அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண விடாது. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். அதே மாதிரி பென்சீன் ரிங் வச்சு இங்கே ஒரு பென்சீன் ரிங், இங்கே ஒரு பென்சீன் ரிங், இங்கே ஒரு ட்ரெஷரி பியூட்டேல், இங்கே ஒரு ட்ரெஷரி பியூட்டேல். இந்த மாதிரி தான் நமக்கு நல்லாவே தெரியும். ட்ரெஷரி பியூட்டேல் பயங்கர பல்கியாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஒருவேளை இந்த மாதிரி பென்சீன் ரிங் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் CH3 இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஈஸியாக ரொட்டேட் ஆகிட்டு போகும். இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஸ்டெரிக் ரிப்பர்ஷன் மூலமாக ரொட்டேஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகும். இஃப் த குரூப் இஸ் லைக் திஸ், பைஃபினைல்ஸ்னால் 2 பென்சீன் ரிங் இருக்க போது. ஸோ 2 பென்சீன் ரிங்கை போட்டுக்கலாம். ஆர்த்தோ பொசிஷனில் சேம் குரூப், ஒரே பென்சீனில் ஆர்த்தோ பொசிஷனில் சேம் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரே பென்சீனில் சேம் Cl, இங்கேயும் Cl, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இப்படி பார்க்கும்போது இது வந்து ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டாக ரொட்டேஷன் இங்கே நடக்க போதில்லை. ஆனால் ஸ்டில் இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன்னா இங்கே பிளெயின் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளெயின் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருந்ததுனாவே அந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான், ஆப்டிக்கலி ஆக்டிவ் வரவே வராது. சப்போஸ்
நம்ம வந்து ஒரு பென்சின் ரிங்கோட ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும் சேம் குரூப் வச்சுட்டு இன்னொரு பென்சின் ரிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸை வச்சுருந்தோம்னா இங்கே ஒரு NH3, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு சேம் குரூப் வச்சுக்கலாம், இங்கே CH3, இங்கே CH3. இப்படி இருக்கும்போது இங்கேயும் வந்து ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இந்த ஒரு பென்சின் ரிங்குக்கு மட்டும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். சப்போஸ் ஆர்த்தோ பொசிஷனில் வந்து சேம் குரூப் ப்ரெசென்ட் ஆகியும் அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரி டைமிங்லினா, இப்போ இங்கேயும் சேம் CH3, இங்கேயும் சேம் CH3, பட் மெட்டா பொசிஷனில் வந்து வேறு ஏதாச்சும் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வச்சுக்கலாம், NH3, இங்கே வந்து Cl. இப்படி இருக்கும்போது இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா இங்கே வந்து ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் பைஃபினல்ஸ்னால் ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிளேன் ஆஃப் சிமெட்ரிக்கு இது ப்ரெசென்ட் ஆகிக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகலை. ஏன்னா இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி போடும்போது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டியது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும், ஆனால் இங்கே ஆகலை. அப்படிங்கும்போது இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து ஆப்சன்ட் தான். ஸோ இதை வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லுவோம். இங்கே மட்டும் நம்ம ஆர்த்தோ பொசிஷனை மட்டும் செக் பண்ணக்கூடாது, பேரா பொசிஷன், மெட்டா பொசிஷன் எல்லாமே செக் பண்ணணும். அப்போ அங்கே வந்து எதாவது அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே வந்து எங்காச்சும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஆப்டிக்கலி ஆக்டிவாக இன்ஆக்டிவான்னு பார்க்கணும். இவ்வளோ தான் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் இன் பைஃபினைல்ஸ். ரொம்ப சிம்பிள். பைஃபினைல்ஸோட அந்த ரொட்டேஷனை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும். சிங்கிள் பாண்ட் வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகாத மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் பல்கி குரூப் இருந்தாவே அது ரொட்டேட் ஆகாது. ரெண்டாவது எங்காச்சும் பிளேன் ஆஃப் ஏன்னா இந்த மாதிரி பென்சின் ரிங்கில் ப்ரெசென்ட் ஆகும்போது ஈஸியாக பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையானு 1 or 2 times ரீசெக் பண்ணிக்கணும். நவ் RS இன் பைஃபினைல்ஸ். RS நாமென்க்ளேச்சர் பைஃபினைல்ஸில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். RS நாமென்க்ளேச்சர் பைஃபினைல்ஸில் எப்படி போடுவோன்னா, இங்கே இருக்கிற இந்த 4 கார்பன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம போடப்போம். இந்த கார்பன், this one, இவங்க 4 பேர்த்துக்கு மட்டும்தான் நம்ம நம்பரிங் கொடுக்க போகிறோம். மிச்சம் யாருக்கும் நம்பரிங் கொடுக்க போகுது, அவுட்டர் நம்ம பார்க்க போகுது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மட்டும் நம்பரிங் கொடுக்கலாம். இதில் யாருக்கு ஃபஸ்ட் நம்பர் வரும்னா 1, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 4. இவ்வளோதான், ஈஸியாகவே நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ இது ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேஷன் பண்ணி பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ இது வந்து எஸ். இவ்வளோ தான் RS நாமென்க்ளேச்சர் வச்சு பைஃபினைல்ஸ்க்கு போகிறது. ரொம்ப ஈஸி தான். இந்த 4 கார்பனுக்கு மட்டும் நம்பரிங் கொடுத்து போட்டால் போதும். நான் இன்னொரு காம்பவுண்ட் எடுத்து பார்க்கலாம். பைஃபினைல்ஸ்னாவே 2 ஃபினைல் ரிங் வந்தாகணும். இப்படி ஒரு இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு NO2 பென்சின் ரிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு அந்த ரிங் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் பல்கி குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ரொட்டேட் ஆக போகுது. ஏன்னா இதனால இந்த எக்ஸ்ட்ரா பாண்டிங்ஸ்னால இங்கே ரிங்ஸ் வந்து ரொட்டேட் ஆக போகுது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. அப்போ இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஆப்டிக்கலி ஆக்டிவ் போது இப்போ நம்ம அதுக்கு நேமிங் கொடுக்கலாம். இங்கே 1, இங்கே தான் 2 வரப்போகுது, இங்கே 3, இங்கே 4. என்ன இதை லீஸ்ட் டேபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரொட்டேஷன் கொடுக்கலாம். இது வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருது. ஸோ இட்ஸ் an R. இந்த மாதிரி தான் வந்து RS இன் பைஃபினைல்ஸ். ரொம்ப ஈஸி தான். நம்ம பைஃபினைல்ஸில் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆன் மட்டும் செக் பண்ணால் போதும். அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த ரிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகாமல் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எங்காச்சும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காமன் ரூல். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஈஸியாகவே வந்து RS நாமென்க்ளேச்சரை மென்ஷன் பண்ண முடியும். நவ் அனசா காம்பவுண்ட். அனசானா வந்து ஹேண்டல்னு மீனிங். இது வந்து நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம், லேடிஸ் ஹேண்ட்பேக் இருக்கலாம், அதை நாம வச்சுக்கலாம். லேடிஸ் ஹேண்ட்பேக் இப்படி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி தான் நம்ம அனசா காம்பவுண்ட் இருக்க போகுது. எப்படின்னா, கீழே ஒரு பென்சின் ரிங் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பேக் மாதிரி தான் இருக்கும். லேடிஸ் பேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். CH2N. இவ்வளோதான். பார்க்கறதுக்கே சிமிலாரிட்டி லேடிஸ் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கா, இவ்வளோதான். இதை வந்து இந்தி பிளேன்னு சொல்லுவோம். இதை வந்து இந்தி பிளேன்னு சொல்லுவோம். இது வந்து எபோதி பிளேன். இந்த மேலே இருக்கிறது இந்த இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும் எபோதி பிளேன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த கார்பனை வந்து பைலட் கார்பன் ஆர் பைலட் ஆட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம பைலட் ஆட்டம்னு தான் சொல்லுவோம்.
ஸோ இதை வச்சு எப்படி ஆர்எஸ் நாமென்கிளச்சர் பார்க்கறதுங்கிறத சொல்லலாம். சேம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. எப்படி இருந்தாலும் நம்ம அனசா காம்பவுண்ட்னாவே வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் எங்காச்சும் நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆட்டம் அட்டாச் பண்ணி எப்படி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிஆர் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பைலட் ஆட்டம் எங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ பைலட் ஆட்டம்க்கு அடுத்த ஆட்டம்லேருந்து நம்பரிங் கொடுக்கணும். அப்போ 1 2 3 இங்கே 3 வருது. சப்போஸ் இங்கிருந்து வந்தால் 1 2 3 4 இங்கே 4 வருது. அப்படிங்கும்போது எந்த சைடு வந்து கம்மியான நம்பரிங் வருதோ அந்த சைடு இருந்தால் நம்ம ஆர்எஸ் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம இந்த சைடு தான் எடுத்துக்கணும். 1 2 3 இந்த சைடு தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த சைடு இருந்து ரொட்டேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருது. அப்படின்னா இது ஆர். ஒருவேளை இந்த பிஆரே வந்து இங்கே இல்லாமல் இந்த சைடு இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு இங்கிருந்து போடும்போது 1 2 3 4 அப்போ இங்கே நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. இதே இங்கேருந்து போடும்போது 1 2 3 3ன்னு இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு தான் எடுத்துக்குவோம், இந்த சைடு வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த சைடு நம்ம நம்பரிங் போட்டு பார்க்கலாம். 1 2 3 அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. ஸோ இது வந்து எஸ். சப்போஸ் இந்த பிஆர் இங்கே இல்லாமல் இங்கே சப்ஸ்டியூட் ஆயிருந்ததுன்னா, இன்சைடில் சப்ஸ்டியூட் ஆயிருந்ததுன்னா அப்பயும் சேம் அதே ஃபார்முலா தான். 1 2 3 4 இந்த சைடு இருந்து பார்க்கும்போது 4 வருது. அதே இந்த சைடு இருந்து பார்க்கும்போது 1 2 3 3 இந்த சைடு தான் கம்மியாக வருது. ஸோ இந்த சைடு பார்ப்போம் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆர். அவ்வளோதான். எந்த சைடு வந்து உங்களுக்கு நம்பர் கம்மியாக வருதோ அந்த சைடு இருக்கிற ரொட்டேஷன் எடுத்துக்கலாம். இங்கே வரும்போது 4 வருது. இதோட இந்த சைடு இருக்கிறதோட இந்த சைடு வந்து கம்மியான நம்பர்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிற ரொட்டேஷன்ஸை எடுத்துக்குவோம். இவ்வளோதான் வந்து அனசா காம்பவுண்ட். பார்க்குறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் வச்சிட்டிங்கன்னா அதுவே நமக்கு போதும். அதை வச்சு ஈஸியாக வந்து எந்த சைடு ரொட்டேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த சைடு வந்து கம்மியாக நம்பர் வருதோ அந்த சைடு இருக்கிற ரொட்டேஷன் எடுத்தோம்னா வேற முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சைக்ளோபெயின்ஸ் பார்க்கலாம். சைக்ளோபெயின்ஸ்னால் சேம் அனசா காம்பவுண்ட் மாதிரி தான். என்ன ஆனால் 2 ரிங் இருக்க போகுது. சேம் பென்சின் ரிங் போட்டுக்கலாம். அங்கே வந்து நம்ம ஒரு ரிங் மட்டும் பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம 2 ரிங் பார்ப்போம். இவ்வளோதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட், சைக்ளோபெயின்ஸ்க்கும் அனசா காம்பவுண்டுக்கும். இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இதுலேயே வந்து சேம் இதுதான் வந்து பைலட் ஆட்டமாக இருக்கும். இங்கே இந்த சைடு வந்து இது பைலட் ஆட்டமாக வரும். ஆர் சம்டைம்ஸ் இதுக்கு இது பைலட் ஆட்டமாக ஒர்க் சம்டைம்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து இது சம்டைம்ஸ் இதுக்கு இந்த சைடு வந்து இது பைலட் ஆட்டமாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் இருக்கிறத நீங்கள் பைலட் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி ஆர்எஸ் நாமென்கிளச்சர் கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் பிஆர் இங்கே சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இதுதான் இந்த காம்பவுண்டுக்கு இங்கே தான் வந்து பைலட் ஆட்டம் இருக்குது. அப்போ 1 2 3 சப்போஸ் இங்கேருந்து போட்டோம்னா 1 2 3 4 வருது. அப்போ நம்ம எந்த சைடு லீஸ்ட் நம்பர் வருதோ அந்த சைடு ரொட்டேஷன் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த சைடு எடுத்துக்குவோம். இந்த சைடு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருது. ஸோ இட்ஸ் அன் ஆர். இங்கேயே வந்து இதுதான் வந்து பிலோ த பிளேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிலோ த பிளேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எபோவ் த பிளேன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் வந்து சைக்ளோபெயின். சப்போஸ் சப்ஸ்டியூஷன் இங்கே இல்லாமல் சேம் இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே கீழே இருக்கிறது இல்லாமல் மேலே இருக்கிறது இருந்ததுன்னா இங்கே சப்ஸ்டியூட் ஆயிருக்குதுன்னா இங்கேயும் சேம் அதே தான். இதுக்கு இதுதான் பைலட் ஆட்டம். அப்போ 1 2 3 4 இங்கே இருந்தால் 4 வருது. அதே 1 2 3 அப்போ இந்த சைடாக வருது. அப்போ இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ ஆர்னு சொல்ல வரும். பட் இது வந்து எபோவ் த பிளேனில் இருக்குது. எபோவ் த பிளேன் வந்தாவே என்ன சொல்லுவோம், வரதுக்கு ஆப்போசிட் டேஷில் இருக்குதுன்னு சொல்லுவோமா? அப்போ வரதுக்கு ஆப்போசிட்டில் சொல்லணும். அப்போ இது வந்து எஸ் ரொட்டேஷன். ஏன்னா எபோவ் த பிளேனில் இருக்குதுன்னா டேஷில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே பிலோ த பிளேனில் இருக்குதுன்னா வெஜ்ஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டேஷில் இருந்ததுன்னா வரதுக்கு ஆப்போசிட்டில் சொல்லுவோம். இவ்வளோதான் வந்து சைக்ளோபெயின்ஸ். ரொம்ப ஈஸி தான். 2 ரிங்கு எந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எந்த சைடு லீஸ்ட் நம்பர் வருதோ அந்த சைடு நம்பரிங் இருக்கிற ரொட்டேஷன் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் வந்து சைக்ளோபெயின்ஸ். இப்போ சைக்ளோ ஆக்டேன்னா என்னென்னு பார்க்கலாம். சைக்ளோ ஆக்டேன்னா ஒன்றும் இல்லை, 8 மெம்பர் ரிங் தான் இருக்க போகுது. ஆக்டேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு 8 மெம்பர் ரிங் தான் இருக்க போகுது. இங்கே வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னா 3 to 7 மெம்பர் ரிங் வர வரைக்கும். சப்போஸ் 3 மெம்பர் ரிங், 4 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங், 7 மெம்பர் ரிங். இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வருது. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும்போது இங்கேயே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் வரும்.
கண்டிப்பாக அந்த 2 ஹெச்சுமே வந்து சிக்ஸில் தான் இருக்கும், ட்ரான்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், ஸோ அங்கே 6 தான் இருக்கும். இதுதான் வந்து 7 மெம்பர் ரிங் வரைக்கும். இங்கே இருக்குன்னா இந்த 2 ஹெச்சும் வந்து சிக்ஸில் தான் இருக்கும். இங்கே ஒரு பாண்ட் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச்சும் சிக்ஸில் தான் இருக்கும். சேம் இதுக்கும் அதே தான், இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச்சும் சிக்ஸில் தான் இருக்கும். இங்கேயும் அதே தான், இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச்சும் 6 தான் இருக்கும். தேர்ட் மெம்பர் ரிங்லேருந்து 7 மெம்பர் ரிங் வரைக்குமே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டோம்னா அது இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 6 பொசிஷனில் தான் இருக்கும், ட்ரான்ஸ் போகவே போகாது. ஏன்னா அங்கே ஸ்ட்ரெயின் நடக்கிறனால அவங்க வந்து எப்பயுமே 6 தான் இருப்பாங்க. சப்போஸ் 8 மெம்பர் ரிங்காக இருந்ததுன்னா அங்கே 6 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, ட்ரான்ஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. 8 மெம்பர் ரிங் வந்துச்சுன்னா இப்போ இங்கே இருக்குன்னா இது சிஸ்லேயும் போகும், ட்ரான்ஸ்லேயும் போகும். சிஸ்டில் போனால் ஈஸியாக அப்படி சொல்லிடும். இது எப்படி ட்ரான்ஸில் போகும்? ட்ரான்ஸில் போகணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடு இவ்வளோதான் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். இப்படி வந்ததுன்னா ட்ரான்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஸ்ல வந்துச்சுன்னா ஈஸியாக இப்படி போயிடும். அதே வந்து ட்ரான்ஸில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும். இதே வந்து ட்ரான்ஸ்ல இப்படி தான் இருக்கும். இதே வந்து நம்ம மிரர் இமேஜாக கூட சம்டைம்ஸ் எடுத்துக்கலாம். அதான் வந்து நம்ம நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச்சும் ட்ரான்ஸ்ல தான் இருக்குது. ஸோ ஈஸியாகவே வந்து அதோட மிரர் இமேஜை கூட நம்மளால் எடுத்துக்க முடியுது. இங்கே இருக்க ஹெச்சும் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பிளைனாக சிமெட்ரி வரப்போகிறது இல்லை. இப்படி தான் வந்து இதோட ட்ரான்ஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்ம சைக்ளோ ஆக்டைன்னு சொல்கிறது. சைக்ளோ ஆக்டைனில் 2 ரூல். 3 to 7 மெம்பர் ரிங்காக இருந்ததுன்னா இருக்கிற ஹெச்செல்லாம் வந்து டபுள் பாண்ட் இருக்கிற ஹெச்செல்லாம் வந்து சிஸ்ஸில் மட்டும்தான் இருக்கும். 8 மெம்பர் ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அது சிஸ்லேயும் வரும், ட்ரான்ஸ்லேயும் வரும், ரெண்டுமே வரும் அப்படிங்கிறத மெயினாக மென்ஷன் பண்ணிக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஹெலிக்கல் கைராலிட்டி. ஹெலிக்கல்னாவே நமக்கு தெரியும், ஹெலிக்கல் டிஎன்ஏ இதெல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப நிறைய இருக்கும், அவ்வளோதான். ஹெலிக்கல் கைராலிட்டியில் ரொம்ப ரொம்ப என்ன இருக்குன்னா பென்சின் ரிங்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கச கச கசன்னு நிறைய பென்சின் ரிங் வர மாதிரி இருக்கும். இதையே ஹெலிக்கல் கைராலிட்டிக்கு வச்சுக்கலாம். ஹெலிக்கல் கைராலிட்டியில் வந்து நம்ம ஆர்எஸ் பார்க்க மாட்டோம், ஆர்எஸ் நாமென்கிளச்சர் பார்க்க மாட்டோம். ஆர்எஸ்க்கு பதிலாக எம்ஆர்பி தான் பார்ப்போம். இந்த எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா எம்முக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும், பிக்கு வந்து ப்ரையாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆருக்கு பதிலாக நம்ம எதை சொல்லுவோம்னா பியை தான் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் வரும்போதெல்லாம் வந்து எம்மை தான் சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸாக இருந்ததுன்னா எம்மு, கிளாக் வைஸாக இருந்தால் ஆர், அதைத்தான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆர் ரொட்டேஷன் வர மாதிரி இருந்ததுன்னா ஹெலிக்கல் கைராலிட்டி டைம், தட் மீன்ஸ் நிறையா பென்சின் ரிங் வர இடத்துல உங்களுக்கு வந்து ஆர் ரொட்டேஷன் வர மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம பிங்கிற மென்ஷன் பண்ணிக்கலாம். எஸ் ரொட்டேஷன் வர மாதிரி இருந்தால் அங்கே வந்து எம்ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம், இதுக்கே ஒரு காம்பவுண்ட் வச்சு பார்க்கலாம். இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்குது? இப்போ எபோவ் தி பிளேன், இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இதுதான் எபோவ் தி பிளேன். வெஜ்ஜில் இருந்ததுன்னா அது எபோவ் தி பிளேன், டேஷ்ல இருந்தால் பிலோ தி பிளேன். இப்போ எபோவ் தி பிளேன்லேருந்து பிலோ தி பிளேனுக்கு ரொட்டேஷன் கொண்டு வரும். அப்போ இப்படி கொண்டு வரும்போது என்ன ரொட்டேஷன் வருது? எஸ் ரொட்டேஷன் வருது. எஸ் ரொட்டேஷன் வந்தாவே நமக்கு எம் தான், ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ அப்படின்னா எஸ்ல வந்ததுனாவே வந்து அது வந்து எம் தான். இதுதான் வந்து நம்ம நல்லா வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பவுண்டையும் பார்க்கலாம். சேம் இங்கெல்லாம் வந்து நிறைய பென்சின் ரிங் வரும், நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். இதில் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி போகிறோங்கிறத மட்டும் நம்ம ரொட்டேஷனில் பார்த்தோம்னா போதும். இப்போ இதுதான் வந்து இப்படி இருக்கும்போது இது எபோவ் தி பிளேன் இருக்குது, இங்கே பிலோ தி பிளேன் மென்ஷன் பண்ணல. இப்படி இருக்கும்போது டாப் டு பாட்டமுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே டாப், இங்கே பாட்டம், இந்த டாப்லேருந்து இந்த பாட்டமுக்கு அதுக்கு என்ன ரொட்டேஷன் ஆகுது? இந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இது ஆரில் இருக்குது. அப்படி நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்? பின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹெலிக்கல் கைராலிட்டி. இதுக்கே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 பென்சின் ரிங் மட்டும் வச்சு, இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங். இப்போ இந்த பென்சின் ரிங்கில் இங்கே டேஷ் பொசிஷனில் ஒரு CH3 இருக்குது. அப்போ இந்த வெஜ் பொசிஷனில் ஒரு CH3 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த வெஜ் பொசிஷன்லேருந்து இந்த டேஷ் பொசிஷனுக்கு இருக்க CH3 ரொட்டேஷன் பண்ணுவோம். அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஆர் வருது. தட் மீன்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருது. ஸோ ஆர் கிடச்சதுன்னா நமக்கு எழுத வேண்டிய ஆன்சர் பி. இவ்வளோதான் வந்து ஹெலிக்கல் கைராலிட்டி. இவ்வளோதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேன் குயிக் ரீக்கலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அலியன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன்.
அலைன்ஸில் வந்து என்ன இருக்கும், டபுள் பாண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வரும்போது அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையாங்கிறத பார்க்கணும். அதுக்கு 2 ரூல் தான். ஒன்று வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். 2வது வந்து அது வந்து ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆகிருக்கணும். அடுத்தடுத்த ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து அலைன்ஸ். அலைன்ஸை பார்க்கும்போது ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸு டிக்டோவாக அப்படியே தான் இருக்கும். என்ன அலைன்ஸில் வந்து டபுள் பாண்ட்ஸாக வருது, இங்கே ஸ்பைரின்ஸில் வந்து ரிங்ஸாக வரும். நெக்ஸ்ட் பைஃபினைல்ஸை பார்த்துருப்போம். பைஃபினைல்ஸ்னால் 2 பென்சீன் ரிங்கை வச்சு அதில் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம், அந்த பைஃபினைல் ரிங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கணும். அந்த ரொட்டேட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாவே போதும், நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவ் இன் பைஃபினைல்ஸ். இவ்வளோ தான் வந்து பைஃபினைலில் சொல்லியிருப்போம். அதில் எக்ஸப்ஷனாக வந்து POS, தட் மீன்ஸ் பிளேன் ஆஃப் சிமெட்ரிக்கு ப்ரெசென்ட் ஆகிக்குதாங்க 1 or 2 நல்லா செக் பண்ணிக்கணும். 3rd or 4th வந்து இதை பார்த்துட்டோம்னா அனசா காம்பவுண்ட். அது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். அந்த ஹேண்ட்பேக் மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸில் எப்படி வந்து RS நம்பர் பார்க்குறது, எப்படின்னா எந்த சைடு வந்து லீஸ்ட் நம்பர் வருதோ அந்த சைடை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சைடு என்ன ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருதாங்கிறது நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோபென்ஸ் பார்த்துருப்போம். அப்படியே அனசா காம்பவுண்ட் தான் என்ன, இங்கே 2 பென்சின் ரிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அது இங்கே அனசா காம்பவுண்டில் வந்து ஒரே ஒரு பென்சின் ரிங் தான் கொடுத்துருப்பாங்க. அதான் சைக்ளோபென்ஸில் 2 பென்சின் ரிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் வந்து சைக்ளோபென்ஸ். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஹெலிக்கல் கைராலிட்டி பார்த்துருப்போம். ஹெலிக்கல்னா நம்ம DNA ஸ்ட்ரக்சர் மாதிரி நிறைய இருக்கும். அதில் எபோவ் த பிளேன்லேருந்து பிலோ த பிளேன் போகிறதுக்கு என்ன ரொட்டேஷன் வந்துருக்குது, கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்துருக்குதா, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆராக இருந்ததுன்னா நம்ம வந்து Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அதே வந்து எஸ்ஸாக இருந்ததுன்னா Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து ஹெலிக்கல் கைராலிட்டி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம சைக்ளோ ஆக்டேன் தான் பார்த்துருப்போம். ஏன்னா அதுதான் நம்ம த்ரூ அவுட் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா 3 to 7 மெம்பர் ரிங் வரைக்கும் இருக்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற ஹெச்எல்லாம் வந்து சிஸ்ல தான் இருக்கும். டிரான்ஸ் வரவே வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் ஸ்ட்ரெயின் நடக்கிறனால, அந்த ரிங்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயின் இருக்கிறனால சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்போம். அதே 8 மெம்பர் ரிங்காக இருந்ததுன்னா டிரான்ஸ்போஷன் சான்ஸ் இருக்குது, சிஸ் ஆர் டிரான்ஸ் ரெண்டும் மாற்றி மாற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாபிக்ஸோட நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி முடிக்கல, அதில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். See you in next video.